Good morning, student. Now we are discussing about human reproductive system. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஹெட்டிங் யார் அப்படின்னு கேட்டால் யூட்டிரஸ். இப்போ வாட் இஸ் யூட்டிரஸ்? கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கர்ப்பப்பைனா என்ன? அப்போ யூட்டிரஸ் அப்படிங்கிறது அசஸரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃபீமேல். நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் இதில் அசஸரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் பெல்லோப்பியன் டியூப் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யூட்டிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெஜினா இருக்குது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் யூட்டிரஸ். யூட்டிரஸ் அப்படின்னு கேட்டாவே கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ யூட்டிரஸ்னால் என்ன சார்? அப்போ எதை வந்து யூட்டிரஸ் அப்படின்னு சொல்லுவோம்? கர்ப்பப்பைனா என்ன? கருனா என்ன? கர்ப்பப்பைனா என்ன? அப்போ யூட்டிரஸ் அதர்வைஸ் கால்டு என்னன்னு கேட்டால் ஊம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குது? நல்லா ஹாலோவாக இருக்கும், திக்வால்டாக இருக்கும், மஸ்குலாராக இருக்கும், ஹைலி வாஸ்குலார் அண்டு இன்வெர்டர் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதாவது தலைகீழ் பேரிக்காய் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் யூட்டிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே லையிங் ஆகிருக்கு? தட் இஸ் எ பெல்விக் கேவிட்டி. பெல்விக் கேவிட்டின்னு என்ன மீனிங் சொல்லுவீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம். இடுப்பு பகுதியில் பிட்வீன் யூரினரி பிளாடர் அண்டு ரெக்டம், யூரினரி பிளாடருக்கும் ரெக்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் யூட்டிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மேஜர் போர்ஷன் ஆஃப் யூட்டிரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பாடின்னு சொல்லுவோம். இதன் ரவுண்டட் ரீஜனுக்கு என்ன பேருங்கிறான்? ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூட்டிரஸ் எங்கே ஓப்பன் ஆகுது? வெஜினாவில் ஓப்பன் ஆகுது. த்ரூ எது வழியான்னு கேட்டால் சர்விக்ஸ் வழியாக. அப்போ அந்த கேவிட்டி ஆஃப் சர்விக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கான்? அதாவது சர்விக்கல் கேனால் அப்படிங்கிறான். இது கம்யூனிகேட் வித் எங்கன்னா வெஜினா த்ரூ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆர்பிசஸ். ஓகேவா? இது அலாங்க வித் என்னென்ன வெஜினா ஃபார்ம் என்ன பர்த் கெனால். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டயக்ராமாக பாருங்கள். டயக்ராம் நல்லா தெளிவாக பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா யூட்டிரஸ். நல்லா டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த யூட்டிரஸ் அப்படிங்கிறது நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹாலோவாக இருக்கா, திக் வால்டாக இருக்கும். அதே மாதிரி மஸ்குலார், ஹைலி வாஸ்குலார் அப்படின்னு கேட்டால் ஹைலி பிளட் வெசல்ஸ், அதிகப்படியான இரத்த குழாய்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்படி இருக்குது பாருங்கள்? இன்வெர்டர் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அந்த பேரிக்காயை தலைகீழாக திருப்பி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. லையிங் பிட்வீன் எங்கே? அதாவது பெல்விக் கேவிட்டி, இடுப்பு எலும்பு பகுதியில் பிட்வீன் யூரினரி பிளாடர், அதாவது யூரினரி பிளாடருக்கும் அதே மாதிரி ரெக்டம் மலக்குடலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் தட் இஸ் என்னது? யூட்டிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த யூட்டிரஸோடைய மேஜர் போர்ஷன் நல்லா பாருங்கள். மேஜர் போர்ஷன் அது அதிகப்படியான பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா பாடின்னு சொல்லுவாங்க. அதுலேயே ரவுண்டட் ரீஜன் நல்லா மேலே பாருங்கள். இந்த ரவுண்டட் ரீஜன் வந்து சுப்பீரியர் இருக்கு இல்லையா? அதாவது மேல் பகுதியில் வந்து ஒரு வளைவான வட்டமான ஒரு பகுதி மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பேருங்கிறான்? ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குவி முகடாம். ஓகே, ஃபண்டஸ் அப்படின்னா தமிழ் என்ன கொடுத்துருவோம்? குவி முகடு அப்படின்னு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போ இந்த யுட்டிரஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த யுட்டிரஸ் ஓப்பன் டு தி எங்கே? வெஜினா. அப்போ யுட்டிரஸ் எங்கே ஓப்பன் ஆகுது? வெஜினாவில் வந்து பார்த்தா அப்படின்னா ஓப்பன் ஆகுதா? பாருங்கள், யுட்டிரஸ் ஓப்பன் டு தி வெஜினா த்ரூ எது வழியான்னு கேட்டால் நேரோ சர்விக்ஸ். அங்கே பாருங்கள், அதில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள், ஒரு கோடு மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் நேரோ சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த கேவிட்டி ஆஃப் சர்விக்ஸ்க்கு என்ன பேர்? அந்த சர்விக்ஸில் இருக்கக்கூடிய எம்டி பிளேஸ்க்கு என்ன பேர்னா சர்விக்கல் கேனால். அந்த ஒரு இடத்துல மட்டும் பல்ஜிங் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பல்ஜிங் ஆகியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன பேருங்கிறான்? சர்விக்கல் கேனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ இந்த சர்விக்கல் கேலை என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேட் பண்ணுது. யாருக்கு இடையில் அப்படின்னா ஒரு எண்டு வெஜினாவுக்கும் ஒரு எண்டு யாருக்கு அப்படின்னா யுட்டிரஸ்க்கும். இப்போ வெஜினாவோட கம்யூனிகேட் பண்ணுவது யார், யுட்டிரஸோடைய கம்யூனிகேட் பண்ணுவது யாருன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ இந்த யுட்டிரஸ் ஓப்பன் டு த வெஜினாவா த்ரூ நேரோ சர்விக்ஸா? அப்போ இந்த கேவிட்டி ஆஃப் சர்விக்ஸ்க்கு என்ன பேர்? சர்விக்கல் கேனால் சொல்லிட்டோமா? அப்போ இந்த சர்விக்கல் கேலை என்ன பண்ணுதுங்கிறான்? கம்யூனிகேட் வித் வெஜினா த்ரூ எது வழியா? எக்ஸ்டர்னல் ஆர்பிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆர்பிசஸ்னால் ஓப்பனிங். அதே மாதிரி யுட்டிரஸ் அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் ஆர்பிசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சர்விக்கல் கேனால் வெஜினாவோட ஓப்பனிங்கான கம்யூனிகேட்டான எக்ஸ்டர்னல் ஆர்பிசஸ், சர்விக்கல் கேனால் யுட்டிரஸோட கான்டாக்டான கம்யூனிகேட்டான இன்டர்னல் ஆர்பிசஸ் அப்படிங்கிறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சர்விக்கல் கேனால் அலாங் வித் வெஜினா, சர்விக்கல் கேனாலும் வெஜினாவும் சேர்ந்ததுக்கு என்ன பேருங்கிறான்? பர்த் கேனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரிங்கண்ணா. அப்போ இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் என்னது? வால் ஆஃப் யூட்டிரஸ். அப்போ யூட்டிரஸில் என்னென்ன லேயர் இருக்குது? இப்போ மெயினாக பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் பாரு. வால் ஆஃப் யூட்டிரஸ். இந்த யூட்டிரஸ் நல்லா அப்படியே தெளிவாக எழுதிக்கு யூட்டிரஸ்னு போட்டுக்கோ.
அப்படியே 3 ஏரோ மார்க் போடு. இந்த யுட்டிரஸ் 3 லேயர் ஆஃப் டிஷ்யூ. ஒன்று அவுட்டர் மோஸ்ட் தின் மெம்பரின், அவுட்டர் மோஸ்ட் தின் மெம்பரின், அதுக்கு பேர் என்ன செரோஸ் லேயர்னு சொல்லுவாங்க. அவுட்டர் மோஸ்ட் தின் மெம்பரினுக்கு என்ன பேர்? பெரிமெட்ரியம். ஃபஸ்ட்டு கோடு கொடுத்துருக்காங்க பாருமா கீழே, அதில் பாரு ஃபஸ்ட்டு பெரிமெட்ரியம். ஓகே, ரெண்டாவது மிடில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் மயோமெட்ரியம். அது எப்படி இருக்கும்? மஸ்குலராக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டால் எண்டோமெட்ரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வாட் ஆர் த லேயர் ப்ரெசன்ட் இன் த யூட்டிரஸ்னு கேட்கலாம். ஒன்று பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். அப்படியே புக் இருந்தால் அப்படி எழுதிக்கோ. பெரிமெட்ரியம் அப்படிங்கிறது செரோஸ் லேயர், SEROUS, செரோஸ் லேயர். அதே மாதிரி மிடில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் மஸ்குலார் லேயர். இன்னரில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் கிளாண்டுலார் லேயர். எழுதிட்டியா? இப்போ பெரிமெட்ரியம் அப்படிங்கிறது செரோஸ் லேயரு, அதே மாதிரி மயோமெட்ரியம் அப்படிங்கிறது மஸ்குலார் லேயரு, எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது இன்னர் கிளாண்டுலார் லேயர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எண்டோமெட்ரியம் வந்து என்ன சார் பண்ணுது? இப்போ இந்த எண்டோமெட்ரியத்துடைய வேலை என்ன? இப்போ இந்த எண்டோமெட்ரியம் அண்டர்கோ சைக்ளிக் சேஞ்சஸ். இது வந்து ஒரு சைக்ளிக் சேஞ்சஸ் ஆகுங்கிறான். எங்கே அப்படின்னு கேட்டால் டூரிங் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி நடைபெறும் பொழுது எண்டோமெட்ரியம் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் நிறைய சைக்கிள், அதாவது சைக்ளிக் சேஞ்சஸ் ஏற்படுன்னு கொடுத்துருக்கான். சுழற்சி முறையில் ஈடுபடுகிறது. அதே மாதிரி ரெண்டாவது மயோமெட்ரியம். அப்போ மயோமெட்ரியத்துடைய வேலை என்ன சார்? ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன். ஓகே, ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டால் வந்து மிக கடினமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. எப்படா அப்படின்னு கேட்டால் டூரிங் த பார்ச்சுரேஷன், மகப்பேறு, குழந்தை பிறக்கும் பொழுது வெளியேறக்கூடிய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூட்டிரஸ் கருப்பு பையை சுருங்க வைப்பது யார் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் லேயர் தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் மெயினாக 3 லேயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. யூட்டிரஸ் அப்படின்னு கேட்டால் 3 லேயர் சொல்லியிருக்காங்க. ஒன்று பெரிமெட்ரியம், ரெண்டாவது மயோமெட்ரியம், மூணாவது எண்டோமெட்ரியம். பெரிமெட்ரியம்ங்கிறது அவுட்டர் செரோசா லேயர்னு சொல்லுவாங்க. மயோமெட்ரியம்னா மஸ்குலார் லேயர், எண்டோமெட்ரியம்னா கிளாண்டுலார் லேயர். இப்போ எண்டோமெட்ரியம் என்ன பண்ணுது? டூரிங் த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் சைக்ளிக் சேஞ்சஸ் ஏற்படுது. மயோமெட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் டூரிங் த பார்ச்சுரேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கெட்டிங் வெஜினா. சார் வெஜினானா என்ன? இப்போ வெஜினா அப்படிங்கிறது லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலார் லேயராம். ஓகே, மிகப்பெரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நாரால் உருவாக்கப்பட்ட சுருங்கி விரியக்கூடிய வந்து ஒரு டியூப், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா வெஜினா. அப்போ என்ன எழுதுவேன்? வெஜினா அப்படிங்கிறது லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலார் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பாருமா. அப்போ இட் கேன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் எங்கன்னா சர்விக்ஸ் டு எக்ஸ்டீரியர். மேலே இருக்குது பாருங்கள், சர்விக்ஸ் மேலே இருக்கா? அப்போ சர்விக்ஸ்லேருந்து வெளிப்புறம் வரை நீண்டு இருப்பது எது அப்படின்னு கேட்டால் வெஜினான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபீமேலுடைய கோப்லெட்ரி ஆர்கன், அதாவது பெண் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு கேட்டால் வெஜினா தான். அப்போ ஆண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் பெனிஸ் சொன்ன ஞாபகம் இருக்கலே கோப்லெட்ரி ஆர்கன். அதே மாதிரி பெண்களில் வந்து பார்த்தா அப்படின்னா கோப்லெட்ரி ஆர்கன், கலவி ஆர்கன். அந்த கலவி செய்யக்கூடிய ஆர்கன் எது அப்படின்னு கேட்டால் வெஜினான்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எங்கே, அதனுடைய அவுட் சைடில் எது இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவுக்கு இன்னொரு பேர் உல்வா. ஓகே, அப்போ உல்வாவில் என்னென்னலாம் இருக்குது? லேபியா மேஜரா அப்படிங்கிற ஒரு லேயர், இன்னொன்று லேபியா மைனோரா அப்படிங்கிற ஒரு லேயர், மூணாவது யாருன்னா கைமன் ஒன்று இருக்குது, 4 கிளிட்டோரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 4 பொருள்களையும் உள்ளடக்கி இருப்பது யார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ப்ரைமரி ஆர்கன்னா ஓவரி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அசசரி ஆர்கன் பார்த்தோம் இல்லையா. அசசரி ஆர்கனில் ஒன்று பெல்லோப்பியன் டியூப் பார்த்தோம், ரெண்டாவது யுட்டிரஸ் பார்த்தோம், மூணாவது வெஜினா பார்த்தோம், நாலாவது யாருன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் யார் இருக்கா? உல்வான்னு சொன்னேன். அப்போ உல்வாவில் யாரெல்லாம் இருக்கா? லேபியோ மேஜராக இருக்குது, லேபியோ மைனராக இருக்குது, கைமன் இருக்குது, கிளிட்டோரிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கிளாண்ட்ஸ். அப்போ என்னென்ன கிளாண்ட் இருக்குது? இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, மேலில் பார்த்தோம். வாட் ஆர் த வந்து பார்த்தோன்னா அசசரி கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஃபீமேல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருக்குது. வாட் ஆர் த கிளாண்டு, வாட் ஆர் த அசசரி கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதில் பாருங்கள், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் 2 கிளாண்ட் இருக்குது. ஒரு கிளாண்டுக்கு என்ன பேருனா பார்த்தோலின் கிளாண்டுங்கிறான், இன்னொன்றுக்கு பேர் ஸ்கினீஸ் கிளாண்டாம். ஓகே, ஒன்றுக்கு பேர் பார்த்தோலின். ஓகே, பார்த்தோலின் யாரை பார்ப்பான்? பெண்களை பார்ப்பான். அப்போ பெண்கள் அப்படிங்கிறது ஃபீமேலில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் பார்த்தோலின். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, பார்த்தோலின் கிளாண்டு. அப்போ பார்த்தோலின் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் வெஸ்டிபுலார் கிளாண்டு. பார்த்தோலினுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? வெஸ்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது லொக்கேட்டட் எங்கடா இருக்குது அப்படின்னா போஸ்டீரியர் பின்னால், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் தி எங்கன்னு கேட்டால் என்னது ஓப்பனிங் ஆஃப் வெஜினா. அப்போ வெஜினாவுக்கு கீழே அதுலேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அல்லது லெஃப்ட் ஓப்பனிங் ஆஃப் என்னன்னு கேட்டால் வெஜினாவில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் பார்த்தோலின் கிளாண்ட். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. பார்த்தோலின் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் வெஸ்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? போஸ்டீரியர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஜினாவில் போஸ்டீரியர் பார்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் வெஜினான்னு கொடுத்துருக்கான். இது எதை சார் செக்ரேட் பண்ணுறதா? மியூக்கஸ். மியூக்கஸ் அப்படின்னாவே என்ன மீனிங்? சளி போன்ற கோலை பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா லூப்ரிகேட். என்ன லூப்ரிகேட்? லூப்ரிகேட் என்ன மீனிங்? ஆயில் கண்டென்ட். யாருக்கு சார் வளவளப்பு தன்மையை கொடுக்குது அப்படின்னா வெஜினாவுக்கு. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஃபீமேலில் இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு என்ன பேர்னா பார்த்தோலின் கிளாண்டு. எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. அப்போ அந்த மியூக்கஸோடைய வேலை என்னன்னு கேட்டால் லூப்ரிகேஷன் ஆஃப் த வெஜினா. இது ஹோமோலாகஸ் டு த பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஓகேவா? மேல் ஆண்களில் இருக்கு இல்லையா பல்போ யூரித்ரல் கிளாண்டு, அதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்த்தோலின் கிளாண்டும் சேம் சிமிலர் அப்படிங்கிறான். ஹோமோலாகஸ்னா என்ன மீனிங்? ஒரே மாதிரியான. அங்கே ஆண்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்னது? பல்போ யூரித்ரல் கிளாண்டு. இங்கே ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பார்த்தோலின் கிளாண்டு. ரெண்டு பேருமே யாரை செக்ரேட் பண்ணுறாங்க? மியூக்கஸ் தான். இதுவும் மியூக்கஸ் தான் செக்ரேட் பண்ணுது. இங்கே இது லூப்ரிகேஷனாக வெஜினா, அங்கே அது லூப்ரிகேஷனாக பெனிஸ். சரிங்கண்ணே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கினிஸ் கிளாண்ட். அப்போ ஸ்கினிஸ் கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இப்போ இந்த ஸ்கினிஸ் கிளாண்ட் லொக்கேட்டட் அண்ட் தி ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜினா. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. த ஸ்கினிஸ் கிளாண்ட் லொக்கேட்டட் அண்ட் எங்கே? ஆன்டீரியர் வால் ஆஃப் வெஜினா. நம்ம அங்கே பார்த்தோம் போஸ்டீரியர் வாலில் இருந்தது பார்த்தோலின் கிளாண்டு. அதே ஆன்டீரியர் வாலில் இருக்கிறது என்னடான்னு கேட்டால் என்ன எழுதுவ? ஆன்டீரியர் வாலில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஸ்கினிஸ் கிளாண்ட். ஓகே, இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கினிஸ் கிளாண்ட் எங்கே இருக்குது? அரவுண்ட் த லோயர் எண்ட் ஆஃப் யூரித்ரா. அதாவது லோயர் எண்ட் யூரித்ராவை வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இப்போ என்ன பேருங்கிறோம்? ஸ்கினிஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை செக்ரேட் பண்ணுதுன்னா இதுவும் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை தான் செக்ரேட் பண்ணுது. இது ஹோமோலாகஸ் டு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல். ஓகே, அங்கே பார்த்தோம் இல்லையா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசிடிக் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுச்சு. அதில் நிறைய என்சைம்ஸ் இருந்துன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் இது எதை செக்ரேட் பண்ணுது? லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். ஹோமோலாகஸ் டு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று பார்த்தோலின் கிளாண்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்கினிஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோலின் கிளாண்ட் எங்கே இருக்குது? ஸ்கினிஸ் கிளாண்ட் எங்கே இருக்குது? அதாவது வெஜினாவுடைய போஸ்டீரியரில் பார்த்தோலின், வெஜினாவுடைய ஆன்டீரியரில் ஸ்கினிஸு. இதுவும் எதை செக்ரேட் பண்ணுது? மியூக்கஸ் தான். இதுவும் மியூக்கஸ் தான் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? இதுவும் இந்த லூப்ரிகேஷன் தான். இதுவும் லூப்ரிகேஷன் மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா? சரிக்கண்ணே. கடைசியாக தி எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இருக்கு இல்லையா? அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்காக வெஜினா வந்து பார்த்தீங்கன்னா பார்சியலி க்ளோஸ். அதாவது வெஜினாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அளவு க்ளோஸ் பண்ண ஒரு லேயர் இருக்குது. அந்த தின் ரிங் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் கைமன். ஓகே, கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னித்திரை அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்காக வெஜினா. வெஜினாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரிங் வடிவ ஒரு வட்ட வடிவ திசுவுக்கு என்ன பேர் அப்படின்னா கைமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கைமன் இஸ் ஆஃபன் டர்ன் டூரிங் ஃபஸ்ட்டு காய்டஸ். அதாவது ஃபஸ்ட்டு கலவியின் போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது உனக்கு என்ன ஆகலாம்? அந்த கன்னித்திரை கிழிந்து விடலாம். ஓகே, அப்படி இல்லைனா சம் உமன் இட் ரிமைன் இன்டாக்ட். சில பெண்களுக்கு அது என்ன ஆகும்? அந்த கன்னித்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுலேயே இட் கேன் பி ஸ்ட்ரிச்சடு. சில டைம் என்ன ஆகலாம் அப்படின்னா டர்ன் டு சடன் ஃபால். திடீர்னு மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க, அல்லது கரெக்டாக ஜியால்ட்டு குதிக்கிறாங்க. ஆல்சோ டூரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனியஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். சைக்கிள் ஓட்டுறாங்க. அதே மாதிரி கார்ஸ் பேக் ரைடிங், குதிரை ரேஸ் போகிறாங்க. பட் இது மாதிரிலாம் போகும்போது அது என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழிந்து விடலாம், அதாவது டேமேஜ் ஆகலாம். அதனால் தேர்ஃபோர் கேனாட் பி கன்சிடர். இது வந்து எதை இண்டிகேட்டர் பண்ணாது அப்படின்னா ஒரு உமனோடைய விர்ஜினிட்டினா கன்னித்தன்மை. இது ஒரு கன்னித்தன்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டாது அப்படிங்கிறான். ஓகேவா? சரிங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் யூட்டிரஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நவ் we are discussing about memory gland. What is memory gland? The memory gland means என்ன? The sweat gland modification memory gland சொல்லுவோம். வியர்வை சுரப்பின்னு படிச்சிருக்க ஞாபகம் இருக்குங்களா? வியர்வை சுரப்பி. இப்போ வியர்வை சுரப்பியோடைய மாறுபாட்டுக்கு பெயர் தான் மெமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் மெமரி? ஸ்வெட் கிளாண்டோடைய மாடிஃபிகேஷன். இப்போ
இந்த மெமரி கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டால் போத் மேல் அண்டு ஃபீமேல், ஆண்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா பெண்களுக்கு இருக்குங்கிறோம். இந்த மெமரி கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன், போத் மேல் அண்டு ஃபீமேல். ஓகேவா? மேலில் எப்படிமா இருக்குன்னா ருடிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ ருடிமெண்ட்ரின்னா என்ன மீனிங்? அப்போ ருடிமெண்ட்ரி அப்படின்னு கேட்டால் என்னது, தட் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வெஸ்டீஜியல் எச்ச உறுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ருடிமெண்ட்ரி இந்த குறை வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, இன்கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேலில் வந்து ருடிமெண்ட்ரியாக இருக்குது, ஃபீமேலில் ஃபங்க்ஷனலாக இருக்குது. சரிங்கண்ணா, ஓகே. இப்போ எத்தனை மெமரி கிளாண்ட் இருக்குது? பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட் இருக்குங்கிறான். எங்கே? லொக்கேட்டட் இன்டு த தொராசிக் ரீஜியன், தொராசிக் ரீஜியனில் இருக்குது. சரிங்கண்ணா, ஓகே. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் என்ன கிளாண்டு சார் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த மெமரி கிளாண்டில் என்னென்ன திசு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த மெமரி கிளாண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கிளாண்டுலார் டிஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 வேரியபிள் குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடிய கொழுப்பு காணப்படுதுங்கிறோம். மீடியனில் நிப்பிள் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி இருப்பது பிக்மெண்டட் ஏரியா. இதுக்கு என்ன பேருங்கிறோம், ஏரியோலா. இப்போ சொல்லுவோம். இப்போ மெமரி கிளாண்ட் அப்படிங்கிறது யாருடைய மாடிஃபிகேஷன் சொல்லுமா, அப்படியே லைனாக சொல்லிட்டு வா. மெமரி கிளாண்ட் அப்படிங்கிறது யாருடைய மாடிஃபிகேஷன்? மெமரி கிளாண்ட் அப்படிங்கிறது ஸ்வெட் கிளாண்டுடைய மாடிஃபிகேஷன். இது யாருக்கு இருக்குன்னா போத் செக்ஸ், மேல் அண்டு ஃபீமேலுக்கு இருக்கும். மேலில் ருடிமெண்ட்ரியாக இருக்குது, ஃபீமேலில் ஃபங்க்ஷனலாக இருக்குது. ருடிமெண்ட்ரி அப்படின்னு கேட்டால் நான் ஃபங்க்ஷனல் சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜியல் ஆர்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேலில். தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட் எங்கடா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் தொராசிக் ரீஜியனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெமரி கிளாண்டில் வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூ என்னென்னு கேட்டால் கிளாண்டுலார் டிஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் வேரியபிள் குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறான். இதில் மீடியன் நிப்பிள் இருக்குது, அதை சரௌண்ட் பண்ணியிருப்பது பிக்மெண்டட் ஏரியா எஸ்கால் ஏரியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, ஓகே. இப்போ இது மட்டும் இல்லாமல் செவரல் சிபேசியஸ் கிளாண்ட் இருக்குது. நமக்கு தெரியும் சிபேசியஸ் கிளாண்ட் செக்ரீட்ஸ் என்ன சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, நம்மளாம் அழகாக இருக்கும், சைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்னா அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா சீபம். அதாவது இயற்கை ஃபேர் அவர் ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? ஓகே, வசதி இல்லாதவங்களுக்காக கடவுள் கொடுத்த கிஃப்ட் எதுனா சிபேசியஸ் கிளாண்ட் கேன் செக்ரீட்ஸ் என்னன்னு கேட்டால் சீபம். ஓகே, அதே மாதிரி இங்கே சிபேசியஸ் கிளாண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏரியோலார் கிளாண்ட் அப்படிங்கிறான். The areolar gland found on the surface of areola. ஓகே, இதனுடைய வேலை reduce the cracking of skin of the nipple. அங்கே அந்த வளவளப்பு தன்மையை கொடுத்து அது உனக்கு என்ன பண்ணும், கிராக்கிங் ஏதாவது வெடிப்பு இருந்தால் அதை வந்து பார்த்தா அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த செவரல் ஸ்பேசியஸ் கிளாண்ட் எங்கேமா இருக்குது? ஸ்பேசியஸ் கிளாண்ட் வந்து ஏரியோலர் கிளாண்டில் இருக்குது. இது வந்து சீபத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதனுடைய வேலை ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் ஸ்கின் ஆஃப் த நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிக்கணும், ஓகே. அப்போ இந்த மெமரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இன்டர்னலி அது இன்சைடு த மெமரி கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது 2 to 25 லோப்ஸ் இருக்குது. அந்த 25 லோப்ஸ் எப்படி செப்பரேட்டட் ஆகுது அப்படின்னா 5 ஃபேட்டால், 2வது கனெக்டிவ் டிஷ்யூவால், 1 கொழுப்பாலையும் 2 இணைப்பு திசுக்களாலையும் உனக்கு என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். அப்போ ஈச் லோப் இஸ் மேடப் ஆஃப் என்னது அசினி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசினி செல்லுக்கு இன்னொரு பேர் என்ன, அல்வியோலைங்கிறான். அப்போ அந்த அல்வியோலையை லைன் பண்ணியிருப்பது யார், எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செல்ஸ் ஆஃப் அல்வியோலை செக்ரீட்ஸ் என்னன்னு கேட்டால் மில்க்கு. அப்போ இந்த அல்வியோலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகுது, கரெக்டாக மெமரி டிபியூல்ஸில் ஓப்பன் ஆகும். அந்த மெமரி டிபியூல்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி மெமரி டக்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மட்டும் இல்லாமல் செவரல் மெமரி டக்ட் எல்லாம் உனக்கு ஃபார்ம் ஆகி உனக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறான். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அதாவது மெமரி ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதாவது விச் கனெக்டட் வந்து பார்த்தா அப்படின்னா எங்கே சார் ஆகுதுன்னா லாக்டிபரட் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக என்ன சார் அப்படின்னு கேட்டால் அண்டர் த நிப்பிள் ஈச் லாக்டிபரஸ் டக்ட் என்னன்னு கேட்டால் எக்ஸ்பண்ட் ஆகுது. எங்கே கடைசியாக வந்து பார்த்தா லாக்டிபரஸ் சைனஸாக மாறி விச் சர்வஸ் ரிசர்வாயர் ஆஃப் மில்க். இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். டேஸ் இஸ் ஏ ரிசர்வாயர் ஆஃப் மில்க் அப்படின்னா லாக்டிபரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் லாக்டிபரஸ் டக்ட் ஓப்பன் செப்பரேட்லி பை என்னன்னு கேட்டால் மினிட் போர்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் நிப்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கடைசியாக நிப்பிள் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்படுங்கிற. இப்போ இதில் டயக்ராம் வழியாக பாருங்களேன். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் இதில் டயக்ராம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் இருக்கக்கூடிய தட் இஸ் ஏ மெமரி கிளாண்ட். சரிக்கணும், ஓகே. இப்போ இந்த மெமரி கிளாண்ட் பாருங்கள். இப்போ இந்த மெமரி கிளாண்டில் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது நிறைய கிளாண்டுலார் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. இது மெமரி கிளாண்டுங்கிறது மேலுக்கு இருக்குது, ஃபீமேலுக்கு இருக்குது. மேலுக்கு ருடிமெண்ட்ரியாக இருக்கும், ஃபீமேலுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2 இப்போ இந்த மெமரி கிளாண்ட் எங்கடா இருக்குன்னு தொராசிக் ரீஜனில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் ஃபார்ம் பண்ணியிருக்க டிஷ்யூ என்னென்னு கேட்டால் கிளாண்டுலார் டிஷ்யூன்னு சொல்லியிருக்கேன்.
இது வந்து பார்த்தா அப்படின்னு கேட்டால் வேரியபிள் குவான்டிட்டி ஆஃப் என்ன இருக்குது, ஃபேட்டு மீடியன் நிப்பிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டட் ஏரியா. அப்போ அந்த பிக்மெண்டட் ஏரியாவுக்கு என்ன பேர்னா ஏரியோலான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சிபேசியஸ் கிளாண்ட் இருக்குது. சிபேசியஸ் கிளாண்ட் உனக்கு என்ன பண்ணும், சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயிலை செக்ரேட் பண்ணுது. இதனுடைய வேலை ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் ஸ்கின் இன் த நிப்பிள். ஓகேவா, சரிக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ இன்டர்னலி அந்த மெமரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, கன்சிஸ்ட் ஆஃப் உனக்கு என்ன இருக்குங்கிறான் 2 to 25 லோப்ஸ் இருக்குங்கிறான். 2லேருந்து 25 லோப்ஸ் இருக்குது. இது எப்படி செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபேட்டு அவன் கொடுத்துருக்கான் பாரு. அந்த அடிப்போஸ் டிஷ்யூலாம் என்னது ஃபேட்டு தான். அப்போ ஃபேட்டால் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். அப்படி இல்லை அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுக்களால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஒவ்வொரு லோப்ஸ்லேயும் மேடப் பண்ணியிருப்பது யார் அப்படின்னு கேட்டால் அஸ்னி செல்ஸ். அதில் கொடுத்துருக்கான் பாரு, ஒவ்வொரு லோப்ஸ்லேயும் மேடப் பண்ணியிருப்பது அஸ்னி செல்ஸ். ஓகேவா, பாரு கரெக்டாக சின்ன சின்னதாக வந்து இந்த வைலட் கலரில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே என்னென்னு கேட்டால் அஸ்னி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அல்வியோலை உனக்கு எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா மில்கை செக்ரேட் பண்ணுது. அப்போ அந்த மில்க் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணும், அந்த அல்வியோலை ஓப்பன் இன் டு தி மேம்லரி டிபியூல்ஸ். பாருங்க அந்த வைலட் கலரோடைய சென்டரில் ஒரு எல்லோ கலர் கோடு மாதிரி லைன் மாதிரி போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மேம்லரி டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிபியூல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கடைசியாக உனக்கு என்ன ஆகுது, அந்த லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து பார்த்தா முன்னால் வருது பாருங்கள், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மேம்லரி டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செவரல் மேம்லரி டக்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா, செவரல் மேம்லரி டக்ட் எல்லாமே எங்கே ஓப்பன் ஆகுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். அப்படியே அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகுது மேம்லரி ஆம்புலா. ஓகே, அதில் பாருங்கள் கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அதுலேருந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டால் மேம்லரி ஆம்புலா. மேம்லரி ஆம்புலா அப்படிங்கிறது உனக்கு என்னது, நல்ல ஒய்டர் ரீஜன், நல்ல அகன்ற பகுதி பை மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கனெக்ட் பண்ணி இருப்பது யார் அப்படின்னா அது யாரோட கனெக்ட் ஆகிருக்கு, லாக்டிபரஸ் டக்ட் அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வாட் இஸ் லாக்டிபரஸ் டக்ட் அப்படிங்கிறது, இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் என்னன்னு கேட்டால் மில்க்கு அல்லது ரிசர்வாயர் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோட ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டால் நிப்பிளோட ஓப்பன் ஆகுது. அந்த நிப்பிளில் இருக்கக்கூடிய மைனூட் ஓப்பனிங் வழியாக தான் என்ன பண்ணும், மில்க் இஜெக்டிங் ஆகும். ஓகே, சரிங்கண்ணா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ இந்த நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்ட்டு, இப்போ நார்மலாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ப்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, பிகின் எப்போ சார் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா பிகின் த பியூபர்ட்டி. அந்த பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறது. அந்த பூப்படைதல் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரோக்ரஸ் வித் சேஞ்சஸ் டூரிங் த ஈச் மென்சுரல் சைக்கிள். ப்ரோக்ரஸ் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ, சேஞ்சஸ் டூரிங் ஈச் மென்சுரல் சைக்கிள், ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சி காலங்களிலும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுலேயே நான் ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க இல்லையா, இதில் கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் உனக்கு என்ன ஆகும், லார்ஜ்லி அண்டர் டெவலப்டு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மேக்ஸிமம் என்ன ஆகாது, டெவலப் ஆகிருக்காது. அண்டு த ப்ரெஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி இருக்கும். ஓகே, ப்ரெஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு. த சைஸ் ஆஃப் ப்ரெஸ்ட் என்ன டிபெண்ட் பண்ணலை, ஹேவ் வந்து பார்த்தா அப்படின்னா அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எஃபிஷியன்ஸ் ஆஃப் லாக்டேஷன். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா பால் சுரப்பை பொருந்தது அல்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.